ಹಾಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. வேதத்தை கேளாதபடிக்கு, வேத வசனங்களை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து கருளுகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு. ಧರ್ಮೋಪದೇಶಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದವನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ದೇವರಿಗೆ ಅಸಹ್ಯ. ஆமென். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். ಧರ್ಮೋಪದೇಶಕ್ಕೆ ತಲೆಬಾಗಿಸಿರೋ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾತ್ರ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. நீ வசனத்துக்கு கீழ்ப்படியாம நீ என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ವಚನಕ್ಕೆ ತಲೆಬಾಗಿಸಿದ್ರೆ ಯಾವ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ದೇವರು ಕೇಳೋದಿಲ್ಲ. ஆண்டவர் கொடுத்த இந்த உயிருள்ள வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் ದೇವರು ಕೊಡುವ ಈ ಜೀವ ಉಳ್ಳ ವಚನಕ್ಕೆ எத்தனை மணிக்கணக்காய் ஜெபித்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார். ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆ ಹೊತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ದೇವರು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஏனா இந்த வார்த்தை தான் கடவுள். ಏಕೆಂದ್ರೆ ಈ ವಾಕ್ಯನೇ ದೇವರು. இந்த வார்த்தையை நீ மதிக்காமல் போனால், ಈ ವಾಕ್ಯವನ್ನು இந்த வார்த்தையை நீங்க கேட்காமல் போனால், ಈ ವಾಕ್ಯವನ್ನು இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாமல் ಈ போனால், ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೀವು அது கடவுளுக்கே அப்படி செய்கிறதாக அர்த்தம். ಅದು ದೇವರಿಗೆ ಹಾಗೆ ಮಾಡುವುದಾಗಿ ಅರ್ಥ. கடவுளை அவமதிப்பதாக அர்த்தம். ದೇವರಿಗೆ ಅವಮಾನ ಪಡಿಸುವುದಾಗಿ. இந்த வார்த்தைகளை ஒருவர் அவமதித்தார், ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಒಬ್ಬರು ಅವಮಾನ கடவுளை அவமதிப்பதாக அர்த்தம். ದೇವರನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸುವುದು. உங்களுக்காய் ரத்தம் சிந்தி மீட்பை கொடுத்த இயேசுவை அவமதிப்பதாக அர்த்தம். ಹಾಗಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಅವಮಾನ. இந்த வேதத்தை அவமதித்தார், ಈ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಅವಮಾನ. வேத வசனங்களை அவமதித்தார். ಈ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಅವಮಾನ. இந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனார், ಈ ವೇದ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕೇಳಿದ இந்த வேத வசனப்படி நடக்காமல் போனார், ಈ ವೇದ ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அவமதிப்பதாக அர்த்தம். ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸುವುದಾಗಿ ಅರ್ಥ. நீங்க அவரை அவமானப்படுத்திட்டு ನೀವು ಅವರನ್ನು ಅವಮಾನ ಪಡಿಸಿ அவர்கிட்டயே போய் ஜெபம் பண்ணா ಅವ್ರ ಹತ್ರನೇ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ஆண்டவர் கேட்பாரா? ದೇವರು ಕೇಳ್ತಾರಾ? இதுதான் விஷயம். ಇದೇ ವಿಷಯ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.